ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th நியூ புக்கு சிவிக்ஸில் இருக்கிற செகண்ட் யூனிட்டு மத்திய அரசு. இதில் வந்து இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பாக மத்திய அரசு தான் கருதப்படுது. இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேவா? இதோட இந்த மத்திய அரசை பற்றி சொல்கிற அரசியலமைப்பு பகுதி என்னென்னா பகுதி 5 சரத்து 52லேருந்து 78 வரைக்கும். மத்திய அரசில் 3 பிரிவு இருக்குது. நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. நிர்வாகத்தில் இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அமைச்சரவை குழுவெல்லாம் இருக்கும். சட்டமன்றத்தில் நாடாளுமன்றம், அதில் மாநிலங்களவை, மக்களவைன்னு 2 இருக்கும். மாநிலங்களவை ராஜ்யசபைனும், மக்களவை லோக்சபைன்னு சொல்லுவோம். இந்த ராஜ்யசபையில் மொத்தமாக 250 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் 238 உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 12 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பார். இதில் அதுக்கப்புறம் மக்களவையில் 545 உறுப்பினர்கள் இருப்பாங்க மொத்தமாக. அதில் 543 உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவர். 2 உறுப்பினர் என்னென்னா ஆங்கிலோ இந்தியனு. இதை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பார். நெக்ஸ்ட்டு நீதித்துறையில் இந்திய உச்சநீதிமன்றம் தான் உச்சபட்ச நீதிமன்றம். அதுக்கு கீழே தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகள் எல்லாருமே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்திய குடியரசுத் தலைவர் தான் இந்தியாவின் முதல் குடிமகன். அதுக்கப்புறம் முப்படைகளின் தலைவர் அப்படின்லாம் அழைக்கப்படுறாரு. இந்திய குடியரசுத் தலைவர் மத்திய அரசின் நிர்வாக தலைவர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் இந்திய குடியரசுத் தலைவர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா முக்கியமான சரத்து 53. இது மத்திய அரசின் அதிகாரங்களை செயல்படுத்துபவர். அதாவது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மத்திய அரசுக்கான அந்த நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு குடியரசுத் தலைவருக்கான வயது வரம்பு 35. எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்லையும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி இருக்கணும். வாக்காளர் குழுவினால் 10 பேர் முன்மொழியப்பட்டு 10 பேர் வழிமொழியப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுவர். இவர் ஒரு சட்டமன்ற இல்லை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது. அப்படி பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அப்படின்னா அவர் பதவி வகிக்கும் போது அந்த ஏற்கனவே இருந்த சட்டமன்ற பதவியை ராஜினாமா பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் என்னன்னா ஒற்றை மாற்று வாக்கு மூலமாக அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா என்னென்னா வாக்காளர் மாநிலங்களவை, மக்களவை உறுப்பினர் அல்லது மாநில சட்டமன்ற உறுப்பினர், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், டெல்லி புதுச்சேரி உறுப்பினர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்திய குடியரசுத் தலைவரை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பதவிக்காலம் 5 வருஷம். பதவி பிரமாணம் யார் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். நெக்ஸ்ட்டு சரத்து 72 அப்படிங்கிறது என்னென்னா மத்திய அரசின் நிர்வாக நடவடிக்கைகள் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவர் யாரெல்லாம் நியமனம் செய்கிறாரு அப்படின்னா பிரதம அமைச்சர், அதுக்கப்புறம் மற்ற அமைச்சர்கள் எல்லாத்தையும் நியமனம் செய்கிறாரு. அது இல்லாமல் மாநில ஆளுநர், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், அதாவது தலைமை நீதிபதிகள், அதுக்கப்புறம் தலைமை வழக்குரைஞர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், அதுக்கப்புறம் 2 உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் தலைமை கணக்கு தணிக்கையாளர், தூதுவர், உயர் ஆணையர், இவங்க எல்லாத்தையும் குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறாரு. சட்டமன்ற அதிகாரம் என்னென்னா ஒரு நாடாளுமன்ற புதிய கூட்டத்தொடர் கூட்டப்படும் போது ஃபஸ்ட்டு உரை குடியரசுத் தலைவர் தான் உரை ஆற்றுவார். கூட்டம் குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை கூட்டத்தை கூட்டுவார். மக்களவையை கலைக்கிறதுக்கான அதிகாரமும் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு நிதி அதிகாரம் என்னென்னா ஒரு நிதி மசோதா இப்போ பரிந்துரை பண்ணுறாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னாலும் குடியரசுத் தலைவரோட பர்மிஷன் கீழே தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி
இந்த நிதி மசோதா வந்து மக்களவையில் மட்டும்தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். நிதிக்குழுவுக்கான உறுப்பினர்களையும் வந்து இவர் தான் வந்து செலக்ட் பண்ணுறாரு. 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து நிதிக்குழுவோட உறுப்பினர்கள் தலைவர்களெல்லாம் வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. நிதி அதிகாரம் வந்து என்னன்னா, சரத்து 72 கீழ் தண்டனையை வந்து குறைக்கவோ இல்லை ஒத்தி வைக்கவோ தண்டனையை வந்து நீக்கிறதுக்கோ இவருக்கு வந்து உரிமை இருக்குது. அதே மாதிரி இதை வந்து பண்ணுறதுக்காக வந்து நீதிமன்றத்துக்கு வந்து பதில் அளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இராணுவ அதிகாரம் என்னென்னா 53(2) கீழ் மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதியாக வந்து இவர் வந்து இருக்கிறாரு. அதாவது 3 படைப்பிரிவு இருக்குல்ல, இராணுவ படை, விமானப்படை, கப்பற்படைன்னு. இந்த படைகளுக்கெல்லாம் முப்படைகளின் தலைமை தளபதி வந்து யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். ஆனால் இப்போ ரீசண்டாக வந்து முப்படைகளின் தலைவர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் தளபதிங்கிறது வந்து குடியரசுத் தலைவர் தான். அதுக்கப்புறம் நெருக்கடி நிலையின் போது 352, 356 வந்து கொண்டு வர்றதும் வந்து இவர் தான். குடியரசுத் தலைவரால் மட்டும்தான் வந்து கொண்டு வர முடியும். தேசிய நெருக்கடி 352, மாநில நெருக்கடி 356, நிதி நெருக்கடி 360. இதில் வந்து மாநில நெருக்கடி வந்து இது இருக்கலே அதிகமாக வந்து கேரளாலேயும் பஞ்சாப்லேயும் 9 முறை வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா பஞ்சாபில் தான் 1951. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரை வந்து நீக்கம் செய்யறதுக்கான வழிமுறைகள் வந்து என்னென்னா, இவர் வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து நியமிக்கப்படுறாரு. அப்போ 5 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அவர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிடலாம். ராஜினாமா லெட்டரை வந்து துணை குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து கொடுத்துடலாம். இல்லை இன்னொன்று வந்து என்னென்னா, குற்றம் சாட்டப்பட்டு வந்து பதவி நீக்கம் செய்யறது. இதில் வந்து என்னென்னா பிரிவு 61 கீழ் குற்றம், இவர் மேலே வந்து ஏதாவது குற்றம் இருக்குது அப்படின்னா, குற்றம் சாட்டுறாங்கன்னா அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து 4ல் 1 வந்து, அதாவது 4ல் 1 பங்கு வந்து ஆதரவு வந்து கொடுக்கணும். ஆதரவு கொடுத்து இந்த மாதிரி வந்து இவர் வந்து இந்த மாதிரி குற்றம் பண்ணியிருக்காரு அப்படின்னு அது வந்து நிரூபிக்கப்பட்டால் அந்த குற்றத்தின் அடிப்படையில் அவர் வந்து பதவி நீக்கம் வந்து செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஆக்ட் 361(1) கீழ் இவர் வந்து பணி செய்யறதுக்காக நீதிமன்றத்துக்கு வந்து எந்தவித பதிலும் வந்து அளிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து துணை குடியரசுத் தலைவர். அது பார்க்குறதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவரில் என்னென்ன சரத்து பார்த்தோன்னு ஒரு ரீகால் பண்ணிடலாம். சரத்து வந்து 53, அதுக்கப்புறம் 53(2), அதுக்கப்புறம் 61, அதுக்கப்புறம் 72, 77, 361ல் 1. ஓகேவா? இதெல்லாம் வந்து குடியரசுத் தலைவருக்கான சரத்துகள். நெக்ஸ்ட்டு வந்து துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நாட்டின் 2வது உயர்ந்தபட்ச பதவி தான் வந்து துணை குடியரசுத் தலைவர் பதவிங்கிறது. ஆக்ட் 63 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, 2வது உயர்ந்த பதவி இது, அலுவலக வழியில் வந்து இவருக்கு வந்து முன்னுரிமை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் 63 வந்து சொல்லுது. இவரோட வயது வரம்பு வந்து 35 தான். தகுதிகள் வந்து என்னென்னா, இவர் வந்து கவர்மெண்ட் ஜாபில் வந்து எந்த ஜாப்லேயும் வந்து இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி வந்து பெற்றிருக்கணும். அதுக்கப்புறம் 66(1) கீழ் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவருமே வந்து இந்த குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, வாக்காளர்கள் வந்து யாருன்னா இரு அவையில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் குழுமத்தினால் வந்து தேர்வு செய்யப்படுறாரு. இவரோட பதவிக்காலம் 5 வருஷம். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் பதவி வந்து காலியாக இருக்கும்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து குடியரசுத் தலைவராக நியமனம் செய்யலாம் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் வந்து அரசியலமைப்பில் இருக்குது. ஸோ இதன்படி வந்து யார் வந்து குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க அப்படின்னா 1969 வந்து ஹிதயத்துல்லா அப்படிங்கிறவர் வந்து குடியரசுத் தலைவராக இருந்திருக்கிறாரு. இவர் வந்து ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அதே மாதிரி இப்போ வந்து குடியரசுத் தலைவர் இல்லை, துணை குடியரசுத் தலைவர் தான் இருக்காருன்னு அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவராக வந்து நியமனம் செய்யப்படுவார். பதவி நீக்கம் வந்து எப்படி வந்து இவரை வந்து பண்ணலாம் அப்படின்னா, 14 நாட்களுக்கு முன்பாக வந்து மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் வந்து பெரும்பான்மை வந்து பெறணும். இவங்க வந்து வேண்டாம், இவங்க வந்து சரியாக வேலை செய்யலாம் அப்படி சொல்லிட்டு 14 நாட்களுக்கு முன்பாகவே வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துடணும். அதன்படி வந்து பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டால் துணை குடியரசுத் தலைவர் வந்து பதவி விலக்கப்படுவார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இவரோட செயல்பாடுகள் வந்து என்னென்ன அப்படின்னா வந்து மாநிலங்களவையின் தலைவராக வந்து செயல்படுறார் இவர்.
மாநிலங்களவை நடவடிக்கைகளை வந்து முறைப்படுத்துதல், அதுக்கப்புறம் வந்து மாநிலங்களவையில் வந்து தீர்மானம் அல்லது கேள்வி எழுப்புறதை வந்து அனுமதிக்கிறது, இதெல்லாம் வந்து இவர் தான் வந்து பண்ணுவார். அதுக்கப்புறம் அவையை வந்து ஒத்தி வைக்கவும் நிறுத்தவும் வந்து இவருக்கு அதிகாரம் இருக்குது. வேறு என்னென்னா அவையை வந்து வழி நடத்துறதுக்கான முறைகள் வந்து இவர் தான் வந்து தேர்வு செய்வார். குடியரசுத் தலைவர் வந்து இல்லைன்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து 6 மாதத்துக்கு வந்து குடியரசுத் தலைவர் பதவியை வந்து செய்கிற மாதிரி வந்து நியமிப்பாங்க. முடிவு வாக்கு அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு மசோதா வந்து மாநிலங்களவையில் வந்து நிறைவேற்றுறாங்க அப்படின்னா அது வந்து சமநிலையை வந்து எட்டும்போது இவர் வந்து ஒரு வாக்கு வந்து அளித்து அந்த இறுதி முடிவு வந்து எடுப்பார். இவரோட இறுதி முடிவு எதுவாக இருந்தாலும் அவர் ஒரு வாக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அதுதான் வந்து ஃபைனல். அதுக்கப்புறம் அதை வந்து மாற்றவே வந்து முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ தான் வந்து துணை குடியரசுத் தலைவர் பற்றினது. துணை குடியரசுத் தலைவரில் உள்ள முக்கியமான சரத்துக்கள் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சரத்து 63, அதுக்கப்புறம் வந்து 66 வந்து 1, 66 1, அதுக்கப்புறம் வந்து 100 ஆக்ட் 100 தான் வந்து என்னென்னா முடிவு வாக்கு வந்து பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து பிரதம அமைச்சர் வந்து ஆக்ட் வந்து 74(1) கீழ் குடியரசுத் தலைவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இங்கிலாந்தில் இருக்க மாதிரியான நாடாளுமன்ற முறையை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதை வந்து வெஸ்ட் மினிஸ்டர் அரண்மனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நாடாளுமன்ற முறையும் வந்து வெஸ்ட் மினிஸ்டர் முறையை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து இப்போ வந்து மக்களவையில் வந்து ஒரு கட்சி வந்து ஜெயிக்குதுன்னா அந்த கட்சியில் உள்ள அந்த பெரும்பான்மை வந்து ஜெயிச்சிருச்சு. அந்த கட்சியோட வந்து மூத்த தலைவரையோ இல்லை தலைவரையோ கட்சியோட அந்த பிரதம அமைச்சராக வந்து நியமிப்பாங்க. நியமனம் வந்து யார் பண்ணுவார் அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாதவர் கூட வந்து அமைச்சராக வந்து ஆகலாமாமா. ஆனால் 6 மாதத்துக்குள்ளே வந்து திரும்ப வந்து செலக்ட் பண்ணணும், அந்த மக்களவைக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு வந்து அரசியலமைப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இவரோட கடமைகள் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னாக்க, கடமைகள் வந்து எதில் சொல்லியிருப்பாங்கன்னா சரத்து 78 வந்து சொல்லியிருப்பாங்க. பிரதமரோட கடமைகள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து என்னன்னா இந்த அமைச்சரவை இருக்கும்ல, அந்த அமைச்சரவையோட ஹெட்டே வந்து இவர் தான் வந்து துறையெல்லாம் வந்து ஒதுக்கீடு செய்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த அமைச்சரவையோட கூட்டத்தின் தேதி, நிகழ்ச்சி நிரல் இதெல்லாம் வந்து முடிவு செய்கிறவரும் இவர் தான். அமைச்சரவைக்கான ஒட்டுமொத்த தலைவர் வந்து பிரதம அமைச்சர் தான். கேபினட் கூட்டம் வந்து நடக்காத போது மூத்த சகாக்கள் இருவர் இல்லைன்னா 3 வந்து கலந்து ஆலோசித்து முடிவு வந்து எடுக்கலாம். துறையை வந்து ஒதுக்கீடு செய்கிறது மட்டும் இல்லாமல் துறைக்கான பணிகள் வந்து யார் எந்தெந்த பணிகள் வந்து செய்யணும் அப்படிங்கிறத ஒதுக்கீடு செஞ்சு அதை மேற்பார்வையிடுறவரும் பிரதம அமைச்சர் தான். அதுக்கப்புறம் வந்து சட்ட முன்மொழிவு வந்து குடியரசுத் தலைவரோட வந்து இவர் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் பிரதமரும் அதாவது பிரதம அமைச்சர் வந்து அமைச்சரவைக்கும் குடியரசுத் தலைவருக்கும் நடுவில் வந்து பாலமாக செயல்படுறாரு. இவர் தான் வந்து நாட்டின் உண்மையான தலைவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. காமன்வெல்த், அணிசேரா நாடு, சார்க் நாடுகளின் மாநாடு, இந்த மாதிரி வந்து முக்கியமான மாநாடுகள் வந்து நடக்கும்ல வெளிநாட்டில், இல்லை வந்து நம்ம வெளிநாட்டில் நடக்கும்போது பிரதம அமைச்சர் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இப்போ 2 நாடுக்குள்ள ஒப்பந்தம் ஏதாவது நடக்குது அப்படின்னா இந்தியா சார்பில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதும் வந்து பிரதம அமைச்சர் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவார். அதாவது பிரதிநிதியாக பிரதமர் தான் பங்கு கொள்வார். அமைச்சரவை குழு இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து அமைச்சரவையில் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னா கூட 15% மட்டும்தான் வந்து மக்களவை உறுப்பினராக அமைச்சர் அப்படிங்கிற பதவியில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. மீதி பேரெல்லாம் வந்து உறுப்பினராக தான் இருப்பாங்களே தவிர அவங்க வந்து அமைச்சர் அப்படிங்கிற பதவியில் வந்து இருக்க மாட்டாங்க, என்னதான் வந்து வின் பண்ணியிருந்தாலும் கூட. நெக்ஸ்ட்டு வந்து கேபினட் அமைச்சர் அப்படின்னா வந்து என்னென்னா, மத்திய அமைச்சரில் வந்து 3 வகை இருக்குது. கேபினட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். கேபினட் அமைச்சர்கள் அப்படிங்கிறது வந்துன்னா மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
கேபினெட் வந்து அரசாங்கத்தின் பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கை, உள்துறை ஆகியவற்றின் முக்கிய முடிவுகளை வந்து இந்த கேபினெட் அமைச்சர்கள் தான் வந்து எடுக்கிறாங்க. சட்ட திருத்தம் கொண்டு வரத்துக்கும் இவங்க தான் கருவியாக செயல்படுறாங்க. தூதர்களை வந்து நியமிக்கிறதுக்கு வந்து முடிவு செய்யறதும் இந்த கேபினெட் அமைச்சர்கள் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க அமைச்சர்கள் அப்படின்னா என்னென்னா அமைச்சரவையோட 2வது பிரிவு. இவங்க வந்து ஒதுக்கப்பட்ட துறைகளுக்கு மட்டும் வந்து பொறுப்பு சார்ந்திருப்பாங்க. இவங்க வந்து அழைப்பு விடுத்தால் மட்டும்தான் வந்து அமைச்சரவையில் வந்து அந்த கூட்டம் நடக்கும்போது பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இல்லைனா இவங்களுக்கு என்ன துறை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்களோ அந்த பணிகளை மட்டும்தான் வந்து செய்வாங்க. இணை அமைச்சர்கள் அப்படின்னா என்னென்னா ராஜாங்க அமைச்சர்களுக்கு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அவங்க கடமையை வந்து செய்யறதுக்கு வந்து உதவி செய்யறதுக்காக இருக்கிறவங்க தான் இணை அமைச்சர்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்திய நாடாளுமன்றம். இந்திய நாடாளுமன்றம் வந்து என்னென்னா பகுதி 5 சரத்து 79லேருந்து 122 வரைக்கும் வந்து சொல்லப்பட்டிருக்கும். இது வந்து இந்திய நாடாளுமன்ற அமைப்பு, உள்ளடக்கம், ஆயுட்காலம், அலுவலர்கள், செயல்முறை, சிறப்பு சலுகைகள், அதிகாரம், இது எல்லாத்த பற்றியும் வந்து சொல்லியிருக்கும். ஓகேவா? குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, லோக்சபா இதெல்லாம் வந்து சேர்ந்தது தான் வந்து இந்த இந்திய நாடாளுமன்றங்கிறது. மேலவை, கீழவைன்னு 2 இருக்குது. மேலவை வந்து ராஜ்யசபா இல்லை மாநிலங்களவைன்னு சொல்கிறோம். கீழவையை வந்து லோக்சபா இல்லைனா மக்களவை அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது வந்து ஏற்கனவே அந்த டேப்லர் காலம்லேயே நம்ம பார்த்துட்டோம். மாநிலங்களவையில் மொத்தம் 250 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் வந்து 238 உறுப்பினர்கள் வந்து சட்டமன்ற மற்றும் யூனியன் பிரதேச உறுப்பினர்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவர். 12 பேர் வந்து குடியரசுத் தலைவர் வந்து இலக்கியம், அறிவியல், விளையாட்டுத்துறை, கலை, சமூக சேவை இந்த மாதிரி துறைகளில் வந்து சிறந்து விளங்குற யாரோ ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணுவார். மொத்தம் 250. இப்போ வந்து 245 பேர் வந்து இருக்கிறாங்க. இந்த மாநிலங்களை அவையில் வந்து உறுப்பினர் ஆவதற்கான தகுதி வந்து என்னென்னா இந்திய குடிமகனாக இருக்கணும். 30 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்கும். அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் எந்த ஒரு பதவியிலும் இருக்கக்கூடாது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கான தகுதி வந்து இருத்தல் வேண்டும். மனநிலை சரியில்லாமல் இருக்கிறவராக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து மக்களவை இல்லைனா சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இவரோட பதவிக்காலம் வந்து 6 வருஷம். 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து 1/3 உறுப்பினர்கள் வந்து பதவி ராஜினாமா வந்து செஞ்சுட்டு போயிடுவாங்க. மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து எம்எல்ஏன்னு சொல்கிறோம். அவங்கள வந்து ஒற்றை மாற்று வாக்கு மூலமாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மாநிலங்களவை உறுப்பினர்களை வந்து எம்பி அப்படின்னு வந்து சொல்கிறோம். இவங்க வந்து மறைமுக தேர்தல் மூலமாக எம்பி வந்து மறைமுக தேர்தல் மூலமாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேவா? இவங்களும் வந்து மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறதில்லைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இவங்களோட செயல்பாடுகள் வந்து என்னென்னா எந்த ஒரு மசோதாவும் சட்டம் ஆவதற்கு மாநிலங்களவையின் ஒப்புதல் தேவை. அது வந்து 6 மாதத்திற்கு மேல் ஒரு மசோதா ஒப்புதல் பெறலை அப்படின்னா குடியரசுத் தலைவர் 2 அவைகளுக்கு வந்து கூட்டத்திற்கு வந்து அழைப்பு விடுப்பார். அழைப்பு விடுத்ததுக்கப்புறம் அந்த மசோதா முடக்கம் ஏன் வந்து முடங்கியிருக்கு இவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடக்கத்தை வந்து தீர்த்து வைப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நிறைவேற்றதில் ஒரு மசோதா வந்து மக்களவை போன்றே மாநிலங்களவையிலையும் வந்து இந்த மாதிரி வந்து ஓட்டு வந்து போடுவாங்க. இந்த மசோதா வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் அவங்களெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்துறதுக்கான அந்த எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற பதவி நீக்க முறைகளிலையும் வந்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மக்களவையோட 2/3 அதாவது 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் பெரும்பான்மையோட ஒரு தீர்மானம் ஒப்புதல் பெறுது அப்படின்னா அதுக்கப்புறம் 3/2 பங்கு உறுப்பினர்கள் பெரும்பான்மையோட அகில இந்திய பணிகளை உருவாக்கவும் நீக்கவும் அது வந்து அதிகாரம் வந்து பெற்றுள்ளது. அதாவது உச்சபட்ச அதிகாரம் வந்து அதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நிதி மசோதாவை மட்டும் வந்து மக்களவையில் மட்டும்தான் வந்து கொண்டு வர முடியும், மாநிலங்களவையில் கொண்டு வர முடியாது. ஆனால் மாநிலங்களவையில் வந்து 14 நாள் வரைக்கும் வந்து அதை வந்து சட்டமாக்காதபடி வந்து நீட்டிக்கலாம். அதாவது ஒப்புதல் பெறாமல் வந்து அதை வந்து இழுத்து அடிக்கிறது. ஆனால் வந்து இப்போது மாநிலங்களவையில் முழுசாக வந்து நிராகரிக்க முடியாது. 14 நாளுக்கு மேலே வந்து சட்டம் ஆகலை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சட்டம் ஆயிரும். எந்த ஒரு முன்மொழிவும் இல்லாமல் வந்து சட்டம் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு வந்து மக்களவை பற்றி வந்து சொல்கிறாங்க. மக்களவையில் வந்து 552 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. அதில் வந்து மாநிலங்களவையின் மூலமாக 530 உறுப்பினர்கள் மாநிலம் மூலமாக செலக்ட் பண்ணப்படுவாங்க. 13 உறுப்பினர்கள் வந்து யூனியன் பிரதேசத்தில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 பேர் வந்து ஆங்கிலோ இந்தியன். இது வந்து குடியரசுத் தலைவர் வந்து செலக்ட் பண்ணுவார். 545 பேர் வந்து இப்போ வந்து இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் வந்து என்னன்னு பார்த்தோன்னா 25 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும், இந்திய குடிமகனாக இருக்கணும், அவரோட பேர் வந்து ஏதாவது ஒரு பகுதியில் உள்ள வாக்காளர் பட்டியலில் வந்து இருக்கணும், அதுக்கப்புறம் மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் ஊதிய பெறும் பதவியில் வந்து இருக்கக்கூடாது, மனநிலையில் எந்த பிரச்சனையும் இல்லாதவராக இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இவரோட செயல்பாடுகள் வந்து என்னன்னா எல்லா மசோதாவும் மக்களவையோட செயல்பாடுகள் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அனைத்து மசோதாக்களும் மக்களவையில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும், நிதி மசோதா உட்பட அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதி போன்றவர்களின் பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க மாநிலங்களவையை போன்ற மக்களவைக்கும் வந்து உரிமை உண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஒரு மசோதாவையும் வந்து நிறைவேற்றுறதில் வந்து மாநிலங்களவை மாதிரியே மக்களவையும் வந்து ஈக்குவல் ரைட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து மக்களவை உறுப்பினர் வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்து அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கிற இதுலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படும் பொழுது, நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து எங்கன்னா லோக்சபையில் வந்து நிறைவேற்றப்படும் பொழுது பிரதமர் உட்பட மற்ற அமைச்சர்கள் எல்லாமே வந்து பதவி விலக வேண்டும். இதுதான் வந்து இதோட ரூலு. நெக்ஸ்ட்டு தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் வந்து மாநிலங்களவைக்கு வந்து 18 பேரும், மக்களவைக்கு வந்து 39 பேர் உறுப்பினர்களும் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து அமைச்சர்களின் எண்ணிக்கை வந்து எவ்வளோ அப்படின்னா வந்து 36. மேபி இந்த கவுண்ட் வந்து இப்போ வந்து 1-2 ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கலாம், ஆனால் புக்கில் இருக்கிறது வந்து இதுதான். ஸோ இதே வந்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சபாநாயகரை தான் வந்து மக்களவைக்கு வந்து தலைமை வந்து தாங்கி அந்த மக்களவை வந்து ஏற்று நடத்துகிறவர் வந்து சபாநாயகர் தான். அங்கே வந்து இப்போ நாடாளுமன்றத்தை வந்து ஏற்று நடத்துகிறவர் வந்து யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். அது மாதிரி வந்து இங்கே வந்து சபாநாயகர். இவர் வந்து மக்களவை உறுப்பினர்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்த சபாநாயகர் பதவிங்கிறது வந்து ரொம்ப வந்து முக்கியமான பதவி. ஏன்னா மக்களவையில் வந்து 2 கட்சிகள் இருக்கும் இல்லையா, ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு 2 இருக்கும். ஸோ 2 கட்சிகளுக்கும் வந்து என்னென்னா ரொம்ப வந்து சமமாக வந்து இருக்கணும். 2 சைடும் எந்த சைடும் வந்து சப்போர்ட் பண்ணாமல் 2 சைடுக்கும் ஈக்குவலாக வந்து இருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பதவி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்திற்கு வந்து தலைமை தாங்குவார். ஒரு மசோதா வந்து நிதி மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவான்னு முடிவு செய்கிறது வந்து சபாநாயகர் தான். அதே மாதிரி 1985 வந்து கட்சித்தாவல் தடை சட்டம் வந்து 10வது அட்டவணையில் வந்து இருக்கும். அந்த படி வந்து ஒரு உறுப்பினர் வந்து மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி வந்து பெற்றவரா இல்லையா அப்படின்றத தீர்மானம் செய்யறதும் வந்து சபாநாயகர் தான். அதுக்கப்புறமா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து 3 டைம் வந்து கூடும். பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கூட்டத்தொடர் அது வந்து February to May. மழைக்கால கூட்டத்தொடர் வந்து July to September. அதுக்கப்புறம் வந்து குளிர்கால கூட்டத்தொடர் வந்து November to December. ஓகேவா? 3 கூட்டத்தொடர்: பட்ஜெட்டு, மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர். நெக்ஸ்ட்டு வந்து நாடாளுமன்றத்தின் அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்திய நாடாளுமன்றம் வந்து சட்டம் இயற்றுதல், நிர்வாக மேற்பார்வை, வரவு செலவு திட்டம், குறைகளை வந்து போக்குறது, வளர்ச்சி திட்டத்துக்கான பிளான் வந்து பண்ணுறது, சர்வதேச உறவு, உள்நாட்டு கொள்கைகள், இது எல்லா பணியையும் வந்து செய்து ஸோ ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்குது அப்படின்னா அதை குற்றச்சாட்டை பேஸ் பண்ணி குடியரசுத் தலைவரையோ இல்லை துணை குடியரசுத் தலைவரையோ உச்சநீதிமன்ற நீதிபதியோ தேர்தல் ஆணையரையோ இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரையோ பதவி நீக்கம் செய்யறதுக்கான உரிமையும் வந்து இந்திய நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது. அதே மாதிரி நாடாளுமன்றத்தின் நிர்வாகத்தினை வந்து கேள்வி கேட்கறது, துணை கேள்விகள் கேட்பது மூலமாக வந்து ஒத்திவைக்கிறது செய்கிறது, அதாவது தீர்மானத்தை வந்து ஒத்தி வைக்கிறது இல்லை விவாதம் செய்கிறது, தீர்மானம் இயற்றுறது, கண்டன தீர்மானம் இயற்றுறது, இது எல்லாமே வந்து நாடாளுமன்றம் தான் வந்து செய்யுது. அதே மாதிரி ஒரு மாநில எல்லையை வந்து மாற்றி அமைக்கிற அதிகாரமும் வந்து நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது.
நெக்ஸ்ட்டு வந்து இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். இது வந்து என்னன்னா, இந்த சட்டப்பிரிவு வந்து 76 கீழ் இந்திய தலைமை வழக்கறிஞரை வந்து நியமனம் செய்யறது வந்து யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். ஆனால் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக வந்து தகுதி இருக்கிற ஒருத்தரை தான் இந்திய தலைமை வழக்கறிஞராக வந்து நியமனம் வந்து செய்கிறாங்க. இதுக்கான தகுதி வந்து என்னன்னா 5 வருஷம் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாவோ இல்லை 10 வருஷம் வந்து வழக்கறிஞராகவோ வந்து பணியாற்றி இருக்கணும். குடியரசுத் தலைவர் வந்து தலைமை சட்ட வல்லுநராக, அதாவது குடியரசுத் தலைவருக்கு வந்து தலைவர் கீழே வந்து சட்ட வல்லுநராக பதவி வகிக்கிறதுக்கும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த தகுதி வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவர் வந்து விரும்புகிற வரைக்கும் வந்து அவரோட பதவியை வந்து நீட்டிக்கலாம், இல்லை குறைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். பதவி விலகல் கடிதம் வந்து இவர் வந்து யார்கிட்ட வந்து கொடுக்கணும், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட தான் வந்து கொடுக்கணும். இவரோட செயல்பாடுகள் வந்து என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு வந்து சட்ட விவகாரம் தொடர்பான ஆலோசனைகள் வழங்கிறது, அதுக்கப்புறம் வந்து அரசியலமைப்பு சட்டம் இல்லை வேற ஏதாவது சட்டத்தில் வந்து வழங்கப்படும் அந்த தீர்ப்பினை வந்து ஆராய்ச்சி செய்யறது, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது இரு அவை கூட்டத்திலோ இல்லை ஏதாவது ஒரு கூட்டத்திலோ வந்து வாக்களிக்கிற உரிமை, அதாவது வாக்களிக்கும் உரிமை இன்றி உறுப்பினராக வந்து இருக்கிறதுக்கு வந்து இவருக்கு வந்து உரிமை, வாக்களிக்க தான் உரிமை இல்லை, ஆனால் வந்து ஒரு உறுப்பினராக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து உரிமை இருக்குது. நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எந்த அளவுக்கு ரைட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ரைட்ஸ் இவருக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நீதித்துறை. நெக்ஸ்ட்டு வந்து நீதித்துறை. மத்திய அரசின் 3வது அங்கம் வந்து நீதித்துறை தான். சட்ட விதிகளை வந்து பகுப்பாய்வு செய்வதிலையும் விளக்கம் அளிக்கிறதுலையும் வந்து முக்கிய பங்கு வந்து ஆற்றுது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் அப்படின்னு அழைக்கப்படுது. உச்சநீதிமன்றம் வந்து 1950 ஜனவரி 28 தான் வந்து ஸ்டார்ட் செய்யப்பட்டது. எங்கன்னா டெல்லியில் 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி அதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மத்திய மாநில அரசுகளின் சட்டமன்ற நிர்வாக பிரிவுகளிலிருந்து நீதித்துறை வந்து தன்னாட்சி பெற்று விளங்குகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீதித்துறை வந்து ஒரு சுதந்திரமான வந்து துறை, அதை வந்து யாரும் வந்து இது பண்ண முடியாது, அதை வந்து கண்ட்ரோல் பண்ண வந்து யாராலையும் வந்து முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. 1950 வந்து ஒரு தலைமை நீதிபதியும் 8 நீதிபதிகளும் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு தலைமை நீதிபதியும் 33 நீதிபதிகளும் வந்து இருக்காங்க. தலைமை நீதிபதியை வந்து நியமனம் செய்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர். ஸோ அந்த தலைமை நீதிபதிக்கான தகுதிகள் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 5 வருஷம் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா 10 வருஷம் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்திருக்கணும். குடியரசுத் தலைவரின் தலைமை சிறப்பு சட்ட வல்லுநர் ஆவதற்கான தகுதி வந்து இருக்கணும். 65 வயது வரையும் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியில் வந்து பதவி வகிக்கலாம், அப்படி இல்லைன்னா 5 வருஷம் இல்லைன்னா 65 வயசு வரைக்கும், எது வந்து முன்னாடி வருதோ அது வரைக்கும் வந்து அவங்க வந்து பதவியில் வந்து இருக்கலாம். நெக்ஸ்ட்டு அதிகாரங்களும் பணிகளும். உச்சநீதிமன்றத்தோட அதிகாரம் பணியும் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னாக்கா, இதில் வந்து தனக்கே உரிய நீதி வரையறை, அதுக்கப்புறம் வந்து மேல்முறையீட்டு நீதி வரையறை, ஆலோசனை நீதி வரையறை, இதர நீதி வரையறை, நீதி புனராய்வு அப்படின்னு வந்து பார்ட்ஸ் வந்து இருக்குது. உச்சநீதிமன்றத்தின் அதிகாரம் மற்றும் பணிகள் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து தனக்கே உரிய நீதி வரையறை. உச்சநீதிமன்றத்துக்கு வந்து நேரடியாக வரும் வழக்குகள் மட்டும் இல்லாமல் இந்திய அரசிற்கு வந்து ஒரு மாநிலம் அல்லது மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கலை வந்து தீர்க்கறதுக்கு வந்து அதுக்கு வந்து உரிமை இருக்குது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல்கள், அதாவது ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் இடையான சிக்கல், அப்படி இல்லைன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையான சிக்கல், இல்லைன்னா வந்து அடிப்படை உரிமையை வந்து நடைமுறைப்படுத்துறதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை வந்து தீர்த்து வைக்க அதுக்கு வந்து என்ன சொல்யூஷனோ அதை வந்து கொடுக்கறதுக்கு வந்து உரிமை உண்டு. அது இல்லாமல் 5 டைப்ஸ் ஆஃப் நீதி பேராணை. நம்ம இந்த உயர்நீதிமன்றத்தில் வந்து நீதி பேராணைகள் வந்து பார்த்துருப்போம்ல, அந்த 5 நீதி பேராணைகளும் இதுக்கு இருக்குது. ஆட்கொணர்வு நீதி பேராணை, கீழ் நீதிமன்றங்களுக்கு விடுக்கும் கட்டளை நீதி பேராணை, வழக்கு விசாரணை தடை நீதி பேராணை, தடை மாற்று நீதி பேராணை, உரிமை வினவு நீதி பேராணை.
நெக்ஸ்ட்டு மேல்முறையீட்டு நீதி வரையறைனா உச்சநீதிமன்றம் தான் இறுதி கட்ட முடிவு எடுக்கிற மேல்முறையீட்டு நீதிமன்றம். ஸோ மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் என்ன வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து இறுதியானது. உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகள் தொடர்பான தீர்ப்புகளை வந்து இது வந்து கொடுக்குது. உயர்நீதிமன்றம் வந்து சால்வ் பண்ண வழக்கில் வந்து ஏதாவது வந்து நம்மளுக்கு பிரச்சனை இருக்குன்னா நம்ம வந்து மேல்முறையீடு வந்து பண்ணலாம். ஆனால் ஒன்ஸ் உயர்நீதிமன்றம் வந்து நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் மேல்முறையீடு வந்து பண்ண முடியும். அது வந்து உயர்நீதிமன்றம் வந்து பர்மிஷன் கொடுக்கலன்னா நம்மளால் வந்து மேல்முறையீடு வந்து பண்ண முடியாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஆலோசனை நீதி வரையறை. இப்போ வந்து என்னென்னா குடியரசுத் தலைவருக்கு வந்து சட்டம் தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதுக்கு வந்து ஆலோசனை வழங்கும். அதுக்கப்புறம் இதர நீதி வரையறை அப்படின்னா வந்து என்னென்னா ஆல் ஓவர் இந்தியாவையும் வந்து கட்டுப்படுத்துகிற அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து இருக்குது. ஆனால் வந்து குடியரசுத் தலைவரோட பர்மிஷனோட தான் வந்து அதை வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் பணிகள் அமைப்பு மீதான கட்டுப்பாடுகளும் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீதி புனராய்வு அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு சட்டம் வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானதா இல்லை வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே தான் வந்து அந்த சட்டம் இயற்றியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறு ஆய்வு செய்வதற்கான அதிகாரம் உண்டு. மத்திய மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகள், அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படும் சந்தேகங்கள், அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல், மாநில சட்டமன்றம் இயற்றும் சட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானதா அப்படின்றதெல்லாம் வந்து அறிவிக்கிற உரிமை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு சட்டம் வந்து அரசியலமைப்புக்கு முரணானது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து சொல்லிருச்சு அப்படின்னா அந்த சட்டம் வந்து செல்லாததாக ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து 3 அலுவலகங்கள் வந்து இருக்குது. டெல்லியில் வந்து ராஷ்டிரபதி பவன், சிம்லாவில் வந்து ட்ரீட் கட்டிடம், ஹைதராபாத்தில் வந்து ராஷ்டிரபதி நிலையம். குடியரசுத் தலைவருக்கு வந்து வடக்கு சைட்லையும் தெற்கு சைட்லேயும் ஒரு இல்லமும் வந்து அலுவலகமும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து செகண்ட் யூனிட்டு. இது இல்லாமல் வந்து குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறம் வந்து பிரதமர், முதலமைச்சர் இவங்களோட லிஸ்ட்டு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து இதை வந்து தனி வீடியோவாக வந்து பார்க்கலாம். இதோட ஆர்டரை வந்து ஷார்ட்கட்டாக வந்து தனி வீடியோவாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.